வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய பெருங்கடலின் கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்கம் குறித்த மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், வேலைவாய்ப்புகள், முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்டார். நாட்டின் தொழில் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் 3 மடங்கு அதிகமான வளர்ச்சி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 41% என்றும் பேச்சு. 4.5%. அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதைவிட 3 மடங்கு அதிகமாக 14.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. $1 டிரில்லியன் பொருளாதார இலக்குதான் திமுகவின் டார்கெட் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் டார்கெட்டை செயல்படுத்த அதிக முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க வர வேண்டும் என்றும் அழைப்பு. அது மாதிரி எங்களுக்கும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையணுங்கிற டார்கெட் இருக்கு. எனவே நிறைய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைச்சிட்டு வாங்க. உங்கள் டார்கெட்டையும் எங்கள் டார்கெட்டையும் அடைய இணைந்து பயணிப்போம். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன என்று பட்டியலிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநில வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம் என்றும் பேச்சு. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியவில்லை என்று செல்வ பெருந்தகை விமர்சனம். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் பதிலடி. இன்னி வரைக்கும் இருமொழி கொள்கை தான் கடைபிடிக்கிறாங்க. யாரால் இயற்றப்பட்டது இருமொழி கொள்கை? ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த வரலாறு தெரியாமல் யார் யாரோ சொல்கிறாங்க, எழுதி கொடுக்குறத படிச்சுக்கின்றதா காங்கிரஸ் தானே. நாங்கள் எங்கே மும்மொழி கொள்கை கொண்டு வந்தோம்? தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க சிலர் சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் பதிலடி. தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடிநாள் விழா பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கொண்டாட்டம். கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி உறுதிமொழி ஏற்பு. (2026) தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2 பக்கமும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பிரேமலதா விளக்கம். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவோர் விருப்ப மனுக்களை ஒப்படைப்பதற்கான அவகாசம் 3 நாட்கள் நீட்டிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. மாம்பழ சின்னம் விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கூட்டணி குறித்த முடிவு விரைவில் வெளியாகும் என்றும் தைலாபுரத்தில் பேட்டி. டிஎன்பிஎஸ்சி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட அதிகாரி இன்னும் பணியில் தொடர்வதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம்.
டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் தொடர்பான விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது என்றும் காட்டம். சேலத்தை நோக்கி புறப்பட்ட விஜயின் பிரச்சார பேருந்து நாளை தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு இன்றே புறப்பட்டது. QR குறியீடுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்று அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க விஜய் உத்தரவு. சட்ட மற்றும் ஒழுங்குமுறை குழு, பிரச்சாரம், வாக்காளர் தொடர்பு குழு, பூத் மேலாண்மை குழு, தகவல் தொழில்நுட்ப குழு அமைக்கவும் அறிவுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தொழிலாளர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். தொழிலாளர் சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய கோரி காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் போராட்டம். மின்சார ரயிலை மறித்து முழக்கமிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. திருச்சியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் ரயிலை மறிக்க முயற்சி. சாலையில் பேரணியாக சென்ற நிலையில் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் போராட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளு. தொழிலாளர் சட்ட திருத்தங்களை திரும்ப பெறும் வரை காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் தொடரும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். போராட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொழிற்சங்கங்கள், ஐஎன்டியூசி எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். உடனே மோடி அரசு அகற்றப்பட்ட, சிதைக்கப்பட்ட தொழிலாளர் நல சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறும் வரை எங்கள் போராட்டங்கள் ஓயாது. சென்னையில் திமுகவின் தொமுச அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல். புதிய நிர்வாகிகளுக்கும் ஏற்கனவே பதவியில் இருந்த நிர்வாகிகளுக்கும் மோதல் என தகவல். சென்னை கொருக்குப்பேட்டையில் 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் மு.க. ஸ்டாலின். NLC நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 442 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார். புகார்தாரரிடம் ஆதாரங்களை பெற்று விசாரணை நடத்த சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. (2026) சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி காவல்துறையினர் வழக்கமான காவல் பணிகளை தவிர்க்கக்கூடாது. தாமதத்திற்கு தேர்தலை காரணமாக கூறக்கூடாது என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த மான நஷ்ட ஈடு வழக்கு. விவாத நிகழ்ச்சியின் CD-யை எழுத்து வடிவமாக்குவதற்கான கட்டணமாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த தோனிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 31 அரிய வகை விலங்குகள் பறிமுதல். மின்சார சாதனங்களுக்குள் மறைத்து கடத்திய பயணியை கைது செய்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை.
நாடாளுமன்ற சபாநாயகரின் அறைக்குள் புகுந்து காங்கிரஸ் எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தின் புதிய வீடியோவை வெளியிட்டார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் அக்கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி முழக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரெங்கசாமி. ஏப்ரல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசின் செலவினங்களுக்கு 5396 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல். ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி போன்ற இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சி. நிப்டி ஐடி பங்குகள் இதுவரை இல்லாத அளவிற்கு 5% சரிவு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் டிஜிட்டல் மயமாகிறது +2 விடைத்தாள் திருத்தும் பணி. பள்ளி ஆசிரியர்களின் முழு விவரங்களையும் நாளைக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற அறிவுறுத்தல். புதிய தொழிலாளர் சட்டம் அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம். 30 கோடி ஊழியர்கள், விவசாயிகள் பங்கேற்பு. வங்கி சேவை பாதிக்கப்பட்டதால் பண பரிவர்த்தனைகள் முடங்கியது. நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் எதிரொலியாக தமிழ்நாடு, கேரளா இடையே அரசு பேருந்து சேவை நிறுத்தம். தமிழக கேரள எல்லையான கலியக்காவிளை வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கம். வங்கதேசத்தில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வரை 33% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல். வாக்குப்பதிவுகள் முடிவடைந்தவுடன் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கும் என்பதால் பலத்த பாதுகாப்பு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலி திடீரென முடக்கப்பட்டதால் பரபரப்பு. அரசின் கண்காணிப்பு வலயத்திற்குள் மக்களை கொண்டுவர ரஷ்ய அரசு முயற்சிப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் குற்றச்சாட்டு. T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் 105 ரன்கள் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற இலங்கை அணி. மென்டிஸ், ரத்நாயக்க, ஷனாகா ஆகியோர் அரை சதம் அடித்து அசத்தல்.